Hi friends, welcome back to my channel. So in the video பாத்தீங்கன்னா நம்ம மூணார் சீரிஸோட பார்ட் 2. இந்த வீடியோல பார்த்தா நம்ம எங்கெங்க போயிருப்போம்னா மாத்துப்பட்டி டேம், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குந்தலா டேம், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது மூணார் டாப் ஸ்டேஷன். சோ இந்த மூணு இடத்தை கவர் பண்ணிருப்போம். அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்து வரப்போற ரெண்டு வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம கொழுக்குமலை வீடியோலாம் வரும். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பார்ட் 1 சோ நீங்க பார்க்கலீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அதுவும் அட்டகாசமா இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மானிட்டர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் மூணார் டவுன். இதுக்கு முன்னாடி டக்குன்னு லொக்கேஷனை விடுவோம் எங்கே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோன்னா இப்போ மூணார்லன்னு இப்போ ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து ஒரு டேமுங்க, மாத்துப்பெட்டி டேமுன்னு. எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டருங்க. டவுனில் கரெக்டாக மூணார் டவுனில் 11 கிலோமீட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு 20 மினிட்ஸ் காட்டுது. ஒரு 15 மினிட்ஸில் போயிடலான்னு வைங்க. கொஞ்சம் நல்ல குளிர். மாத்துப்பட்டி டேமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் டாப் ஸ்டேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. மூணாரில் ரொம்ப ஃபேமஸ் மூணார் டாப் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் அந்த எக்கோ பாயிண்ட்டுன்னு இருக்குது மூணாரில். அது எப்படின்னா ஒரு லேக்கு கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது பேசணும்னா அப்படியே எக்கோ அடிக்கும். யாரும் இல்லைன்னா நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை நம்ம லைட்டாக கூச்ச சுபாவம். ஸோ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிட்றேன். ஆனால் மூணார் அல்டிமேட்டுங்க போகிற ஒவ்வொரு வழியும் தரமாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரோடு ஆக்சுவலி இந்த இடத்துல மட்டும் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. மிச்சப்படி நான் வந்த வழி ஃபுல்லாக செம ரோடுங்க. குளிர் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்குதுங்க. அப்போ செம குளிர். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் வந்துடும் டேமு. அப்பா குளிர்னா சரியான குளிர். நான் இந்த வியூலாம் எப்பா அவங்க பாருங்களேன், செம பச்சா பசேல்னு. இதெல்லாம் ஊட்டியில் நானும் பார்த்துருக்கேன். பட் மூணார் நல்லா இருக்குங்க. பட் நேட்டிவ் இஸ் நேட்டிவ். பட் பிடிச்சிருக்கு எனக்கு மூணார். செம்மையாக இருக்குது. மாத்துப்பட்டி டேம் வந்துட்டோங்க. ஸோ இதான் டேமுக்கு மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு நிமிஷம் ரைட் சைடு எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டேம் ஓப்பன் பண்ணி விட்டா போகிறதுக்கு. பயங்கரம் சீரியஸ்லி. அல்டிமேட் தான். ஒன் வேர்டு அல்டிமேட், அவ்வளோதாங்க. பயமாக இருக்கு. டேம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசுங்க. செம பெருசு. ஆக்சுவலி அந்த டேம் மேலே வண்டி நிப்பாட்டி கூடாதாம்மா, வண்டி நிப்பாட்டக்கூடாதாம்மா. வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாம்மா. நம்மளுக்கு தெரியலல்ல, அதனால் நான் அங்கேயே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டேன். அந்த ஒரு போலீஸ்கார் வந்துருந்தார்ல, அவர் தான் சொன்னார் எனக்கு. நான் சரிங்க சார், எனக்கு தெரியாது அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மூணார் எக்கோ பாயிண்ட். மேப்பு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது, ஏன்னா இங்கே டவர் இல்லைங்க. மூணார் எக்கோ பாயிண்ட் இங்கேன்னு. இப்போ நம்ம பார்த்த டேம் வந்து மாத்துப்பெட்டி டேம். செம ஆனால் நல்லா பெருசுங்க, நல்ல பெரிய டேம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூணார் டாப் ஸ்டேஷன் வந்து
மூணார் டவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இப்போ நம்ம லிஸ்ட்டு படி ஃபஸ்ட்டு மாத்துப்பட்டி டேம் முடிச்சாச்சு. அடுத்து இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணார் எக்கோ பாயிண்ட். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேன்னு பார்த்தீங்கன்னா குந்தலா டேம், அந்த குந்தலா டேம். ஸோ குந்தலா டேம் போயிட்டு அங்கேருந்து தான் மூணார் டாப் ஸ்டேஷன் போயிட்டு மூணார் ஸ்டாப் ஸ்டேஷன் போய்ட்டு சேம் ரிட்டர்ன் மறுபடியும் மூணார் டவுனுக்கு வராங்க. மூணார் டவுன்லன்னு அடுத்து நம்ம சூரியநெல்லி போகிற வழியில் ட்ராவல் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சூரியநெல்லி போகிற வழி கிடையாது, இது வேறு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேம் குந்தாலா டேம். சைடில் போகிற அந்த வழியெலாம் அல்டிமேட்டாக தாங்க இருக்குது. பட்டு ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இப்படி இந்த மலையெல்லாம் பாருங்களேன். மூணாரில் என்ன கேட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் சூப்பராக தாங்க இருக்குது. நான் என்ன தான் க்ளவுஸு போடாமல் ஓட்ட முடியல, செம குளிர்றது. இப்போ வண்டி நிப்பாட்டி போட்டுடலாங்க. கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு போட்டுடலாம். ஏன்னா அந்த மேப்பு பார்க்கணுங்க. இப்போது நெட் இல்லாதனால நானே மூவ் பண்ணி பார்க்க வேண்டியது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு. அங்கே ஒரு கிராமம் இருக்குது பாருங்களேன், சமையல். அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு மலை அடிவாரம், கொஞ்சம் போக்குவரத்து கஷ்டமாக இருக்கும். மிச்சப்படி இந்த டாப்பில் வந்து நினச்சி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குந்தலா டேம் கிட்ட வந்துட்டோம். அப்படியே இந்த வியூ பாருங்கள், இந்த மலை ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நான் முன்னாடி பேசிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு நான் GoPro செக் பண்ணி பார்த்தாங்க, 28% பேட்ரி இருக்குது. அப்பவும் பார்த்தீங்கன்னா GoPro லோ பேட்ரி, டேர்னிங் ஆஃபர் வந்துருச்சுங்க. நான் என்னங்க பண்ணுவேன் சொல்லுங்கள், சரியான சங்கடம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் சொல்கிறாருங்க, ஒரு செகண்ட். இதை குழி தாண்டிட்டு நம்ம மொபைல் ஹோல்டர்லேருந்து பவர் சப்ளை எடுத்து இதுக்கு கொடுத்துருக்காங்க GoProக்கு. நான் உங்களுக்கு மிரரில் காட்டுறேன், ஒரு நிமிஷம். ஸோ வண்டி நிப்பாட்டிடுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு இந்த ஒயரை, இந்த இடத்துல கீழே பாருங்கள், அப்படியே சப்ளை இப்படி போகுது. இதில் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது. இங்கே அதுக்குள்ளே நான் பெருசாக ஆனே பண்ணல, அதுக்குள்ளே பேட்ரி முடிஞ்சிருச்சுன்னா எப்படிங்க? கேட்டுட்டு போகிறதுக்கு நல்லதுங்க. ஏன்னா லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டோம், அவங்க தான் போக சொன்னாங்கன்னு சொல்லிக்கலாம்ல, அதனால தான் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குந்தலா டேம் வேறு இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போ எதுக்கு எனக்கு கட் அடித்தான்னு தெரியலையே. டேம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்ருக்காங்க. அங்கேன்னு பார்த்தா டேம் இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அல்டிமேட் லொக்கேஷன்ஸ் தாங்க. போகக்கூடாது தான். தண்ணி ஸ்பீடு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். நான் பைக் ஓட்டும்போது மாஸ்க் போட்டுகிட்டே தான் பேசுகிறேன். உங்களுக்கு அது கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். அதில் எந்த பையன் பிரச்சனை இருக்காது. குந்தலா டேம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று இது காட்டுறேன். ஆக்சுவலி தண்ணி திறந்து விட்ருக்காங்கங்க, அதுவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், செம்ம ஸ்பீடாக போகுது தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குந்தலா டேம்ல கிளம்பியாச்சு. டேமை நான் காமிச்சிருப்பேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல தான் தண்ணி திறந்து விட்ருக்காங்க. இங்கே அடுத்த இடம் பார்த்திங்கன்னா மூணார் டாப் ஸ்டேஷன் தாங்க. செம்மையாக இருக்குது. ஆனால்
சின்னதாக தான் இருக்கும், வரும், பெருசாக இருக்காதுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பயங்கரமாக இருக்குது, பயங்கரம். ஸோ அப்படியே இந்த மலை பாருங்களேன், க்ளவுட்ஸ்லாம் இன்னும் கீழே தான் அங்கே இருக்குது. எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். மூணார்லேருந்து ஒவ்வொரு மலையும் பயங்கரமாக இருக்குது. செம்ம எக்ஸைட்டடுங்க. ஏன்னா இப்போது நைட்டு வந்து ஒரு 6 o'clock வந்து கேம்ப்லன்னு சன்செட் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு பயங்கர எக்ஸைட்டட். அது கூட விடங்க ஏர்லி மார்னிங், நாளைக்கு ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா இது கொழுக்குமலை சன்ரைஸ், அதுதாங்க செம்ம எக்ஸைட்டட். அங்கேன்னு அந்த தேனி அந்த வேலி ஃபுல்லாக தெரியும். நாங்கள் அது இல்லாமல் இந்த சைடு தான், கொழுக்குமலை சைடு தான் நம்ம இது இருக்குல்ல, கும்கி படம். ஸோ கும்கி படமும் தேனி சைடு தான் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது இல்லாமல் பைக்கில் போகிறதில்ல, நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. பைக்கில் பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. ஜீப்பில் தான் போகிறோம். அப் அண்ட் டவுன் 15 kilometers ஜீப்பில். ஸோ நம்ம பைக்கில் போய் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். ஜீப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இவங்களோட அந்த ஆஃப் ரோடிங் ஜீப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக போட்டுடுறாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. நைட் ஸ்டே எப்படி, 10 ஸ்டேவா என்ன ஏதுன்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்ம், 10 ஸ்டே தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் கன்ஃபார்மாக தெரில எனக்கு. பட் உங்களுக்கு 10 ஸ்டேவாக தான் இருக்குன்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க. ஏன்னா நான் டென்ட்லலாம் பெருசாக தூங்கினதே கிடையாது. அதனால் ரொம்ப ஆசையாக இருக்குது டென்ட்டில் தூங்கணுன்னு. பார்க்கலாங்க என்ன இது எப்படின்னு. நான் இந்த ரைடு முடிச்சுட்டு இன்னும் டீட்டெயிலாக போட்டுறேன். சப்போஸ் நீங்கள் மூணாருக்கு வர மாதிரி இருந்தால் அந்த பிளான் படி வாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தாங்க புரிஞ்சு எதுக்கு மூணார் டாப் ஸ்டேஷன் சொல்கிறாங்கன்னு. எங்கப்பா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் தெரியுதா? காஃபி குடிக்கணுங்க, முடியல. டாப் ஸ்டேஷன் அக்கா, வியூ பாயிண்ட் எங்கக்கா இருக்கு? வியூ பாயிண்ட்டு அக்கா, என் வண்டி இங்கே வெளிலே போடுறது அக்கா. அங்கே ஸோ இந்த இடத்துல பாரு நடந்து போகணுமாங்க. வண்டி நம்ம அங்கே நிப்பாட்டணும். ஸோ ஆக்சுவலி சைடு வழியாக வரலாம். நம்ம இங்கே லோக்கல் பீப்புளாக இருந்தால் அப்படி ஜாலியாக வண்டி போகலாம். ஆக்சுவலி நம்ம டூரிஸ்டெல்லாம் உள்ள வண்டி எடுத்து வரலாம், அலௌட் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக கார் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இது போட்டு அடைச்சிருக்காங்க. பைக் மட்டும் வரலாம், டூரிஸ்ட் வெஹிக்கிள்னால் நாட் அலௌட் உள்ள. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா மூணார் டாப் ஸ்டேஷன். ஸோ அங்கே போயிட்டு ஒருத்தர் அங்கே ஒரு கடையில் ஒரு தம்பி கூப்பிட்டு அப்படி அண்ணே காஃபி போட்டு போங்க. நான் போயிட்டு வரும்போது வரேன் தம்பி அப்படின்னு. நான் முடியலைங்க, ஹெல்மெட்டு வெயிட்டு கொஞ்சம், ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு நிமிஷம் கொஞ்சம் இடத்துல நிப்பாட்டி ஒரு பிரேக் எடுத்து போனால் கரெக்டாக இருக்கும். நான் உண்மையாக சொன்னால் பிரேக் எடுக்காமல் ஓட்டுற ஆள் தான் நான். பட் இனிமேல் பிரேக் எடுத்து ஓட்ட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி உள்ளே போகிறதுக்கு பர்ஸ் பார்த்திங்கன்னா பைக்கிலே இருக்குது, கொண்டு வரல. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபா. நான் 500 ரூபாய் எடுத்து நீட்டினால அவர் தம்பி நீ தயவு செஞ்சு அப்படியே போயிடு அப்படின்ட்டாரு. இந்த இடம் ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா மூணார் வழியாக தான் வரணும். பட் தமிழ்நாடு தான் இது.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம வாட்ச் டவர் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வாட்ச் டவர் இருக்குது. ஸோ சைடில் இப்படி நடந்து வந்தீங்கன்னா ஸோ இது ஒரு வழி. கீழே பார்த்தீங்கன்னா அந்த நின்று பார்க்குற மாதிரி ஒரு அழகான வியூ இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு வலிக்கு விட்டு விழுந்திருப்பேன். கேட்கலாம் எது வரைக்கும் ப்ரோ நடந்து போகலாம் அப்படின்னு. எவ்வளோ எது வரைக்கும் நடந்து போகலான்னா ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல தெரியுதா? ஸோ இந்த இடம் வரைக்கும் நடந்து போகலாம். பட் அவ்வளோ தூரம் நடந்து போகிற அளவுக்கு நம்மளால் முடியாதுங்க. சத்தியமாக என்னால் முடியாது. இது கொஞ்சம் முன்னாடி ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது, அது வேணால் காட்டுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ட்ரெக் இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் ட்ரெக். ஸோ அதுக்கு எனர்ஜி சேவ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே அவ்வளோ கூட இருக்காதுங்க. ஒரு 50 படிக்கட்டு ஏறினதுக்கே காலெலாம் இப்போ பயங்கரமாக வலிக்குது. எப்படி நாளைக்கு கொழுக்குமா, அப்புறம் ஈவினிங் சன்செட் ட்ரெக் வேறு இருக்குன்னாங்க. எப்படி பண்ண போகிறேன்னு தான் தெரில. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் வியூ இருக்கு, நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக. வீடியோ பார்த்து முடிச்சுப்போய் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம அந்த டேம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க, அந்த 2 டேமு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேம் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டேம் இப்போயும் நான் ரிவீல் பண்ண விரும்பல, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். மூணாறு 10 ஸ்டேலாம் பயங்கரமாக இருக்கும். 10 ஸ்டே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்துடும், அதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா மூணாறு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சேன்னு சொல்லிப்போம். Day 1 எங்கெங்கே போகிறோம், Day 2 எங்கெங்கே போகிறோன்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஷீட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால், மூணார் போகிற மாதிரி இருந்தால் நான் போகிற பிளேசஸ்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் போதெல்லாம் அட்டகாசமான இடத்துக்கு தான் நானும் போவேன். மூணார் டாப் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்தால் அந்த வாட்ச் டவர்லன்னு பாருங்கள். அது இல்லாமல் கொஞ்சம் ரைட் சைடில் கீழே நடந்து போகிற மாதிரி இருந்தால் அங்கேயும் பயங்கரமாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் செம்மையாக இருந்துச்சு. மூணார் டாப் ஸ்டேஷன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. பட் அது தமிழ்நாட்டிலும் வழி கிடையாது, நம்ம மூணார் வழியாக தான் போகணும். பட் அது மெயின்டைன் பை ஃபுல்லாமே தமிழ்நாடு தான். மூணார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் Part 1 இப்போ ஏற்கனவே போட்டாச்சு. இது Part 2 பார்த்தீங்கன்னா Part 3 Part 4லாம் வரும், அதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெவலட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த டூர் போகும்போது கண்டிப்பாக போட்டுக்கோங்க. தேங்க்யூ.